போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் அனைத்தும் தொடர்ச்சியாக வரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது போன ஆடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். என்ன கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்திந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருந்தேன். அதற்கு மேடம் அனிதா அவர்கள் மிக சிறப்பான முறையில் பதில் சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் மேடம். முதலாவது அதற்கு சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்குது. ஆகையினால தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலை பாருங்கள். எந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போது தொடர்ச்சியாக படிங்க. தொடர்ச்சியாக படிச்சிங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் உங்களால் தேர்வில் வெற்றி பெற முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குடிமியிலிருந்து சில வினாவிடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? தாகூரால் இயற்றப்பட்ட தேசிய கீதம் பாட வேண்டிய கால அளவு என்ன? விடை 52 வினாடிகள். தாகூரால் இயற்றப்பட்ட தேசிய கீதம் பாட வேண்டிய கால அளவு என்ன? விடை 52 வினாடிகள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1896ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் என்ற பாடலை பாடியவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். 1896ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் என்ற பாடலை பாடியவர் யார்? விடை ரவீந்திரநாத் தாகூர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எந்த மாவட்டத்தில் நெய்யப்பட்டது? விடை வேலூர். விடுதலை இந்தியாவில் முதல் தேசிய கொடி எந்த மாவட்டத்தில் நெய்யப்பட்டது? விடை பார்த்தீங்கன்னா வேலூர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு டேஸின்படி இந்தியாவில் தீண்டாண்மை ஒழிக்கப்பட்டது? விடை விதி 17. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின்படி இந்தியாவில் தீண்டாண்மை ஒழிக்கப்பட்டது? விடை விதி 17. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? விடை பார்த்தீங்கன்னா 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் உள்ளன. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளன. அடுத்த வினாவை பார்க்கலாம். 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை? விடை பார்த்தீங்கன்னா 22. 8வது அட்டவணையில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை? விடை 22. அடுத்த வினாவை பார்க்கலாம். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் யாருடைய நூலில் இடம்பெற்றது? விடை பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இயற்றிய த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் யாருடைய நூலில் இடம்பெற்றுள்ளது? அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் இயற்றிய த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த வினாவை பார்க்கலாம். பாசறைக்கு திரும்பும் நாள் எது? விடை ஜனவரி 29. பாசறைக்கு திரும்பும் நாள் எது? விடை ஜனவரி 29. அடுத்த வினா பார்க்கலாம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் தமிழ் பேசுவோரின் சதவீதம்? விடை 8.99. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் தமிழ் பேசுவோரின் சதவீதம்? விடை 8.99%. அடுத்த வினா பார்க்கலாம். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்த வரலாற்றாசிரியர் யார்? விடை வி.ஏ. ஸ்மித். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்த வரலாற்று ஆசிரியர் யார்? விடை
விஏ ஸ்மித். அடுத்த வினாவை பார்க்கலாம். குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறும் இந்திய அரசியலமைப்பு விதி என்ன? விடை 15/1. நல்லா கவனிங்க. குடிமக்களுக்கு எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று கூறும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு எது? விடை 15/1. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் வழிகாட்டும் நெறிமுறைகள் எதனுடன் அடங்கியுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா பாகம் 4. இந்திய அரசியல் அமைப்பின் வழிகாட்டும் நெறிமுறைகள் எதனுடன் அடங்கியுள்ளது? விடை பார்த்தீங்கன்னா பாகம் 4. அடுத்த வினா பார்க்கலாம். உலக மக்களாட்சி தினம் எது? விடை செப்டம்பர் 15. உலக மக்களாட்சி தினம். விடை செப்டம்பர் 15. அடுத்த வினா பார்க்கலாம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? விடை கிரேக்கம். மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? விடை கிரேக்கம். அடுத்த வினா பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்ட இடம் எது? விடை சென்னை. இந்தியாவிலேயே முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகம் செய்யப்பட்ட இடம் எது? விடை சென்னை. அடுத்த வினா பார்க்கலாம். ஆகஸ்ட் 15 அன்று டெல்லியில் கொடியை ஏற்றுபவர் யார்? விடை பிரதமர். ஆகஸ்ட் 15 அன்று டெல்லியில் கொடியை ஏற்றுபவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பிரதமர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு? விடை 1976. இந்திய அரசியல் அமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு? விடை 1976. அடுத்த வினா பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்? விடை ஜனவரி 9. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம்? விடை ஜனவரி 9. அடுத்த வினாவை பார்க்கலாம். சட்ட மேலவை இல்லாத நாடு எது? விடை தமிழ்நாடு. சட்ட மேலவை இல்லாத மாநிலம், நாடுன்னு கேட்டேன், சட்ட மேலவை இல்லாத மாநிலம் எது? விடை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இடம்பெற்ற உறுப்புக்கள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் எவை? விடை பார்த்தீங்கன்னா 395 ஷரத்துக்கள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். நல்லா பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இடம்பெற்ற உறுப்புக்கள், பகுதிகள், அட்டவணைகள் எவை? விடை பார்த்தீங்கன்னா 395 ஷரத்துக்கள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். ஓகேங்களா? அடுத்த வினாவை பார்க்கலாம். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் போது டிசம்பர் 9, 1946 நடத்தப்பட்ட போது அதன் ஆலோசகர் யார்? விடை BNR ராவ். இந்தியா அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடத்தப்பட்ட போது அதன் ஆலோசகராக இருந்தவர் யார்? விடை BN ராவ். ஓகே, அடுத்த வினாவை பார்க்கலாம்.
இ நீதிமன்றம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 2005. இ நீதிமன்றம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை 2005. நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் எது? விடை அலகாபாத். நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் எது? விடை அலகாபாத். அடுத்த வினா பார்க்கலாம். சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எது? விடை 1979. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு எது? விடை 1979. அடுத்த வினாவை பார்க்கலாம். குழந்தைகள் தொடர்பான அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகளில் இடம் பெறாதது எது? விடை ஆர்டிக்கல் 21. குழந்தைகள் தொடர்பான அரசியல் அமைப்பு சட்ட பிரிவுகளில் இடம்பெறாதது எது? விடை பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 21. அடுத்த வினாவை பார்க்கலாம். தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? விடை குடியரசுத் தலைவர். அடுத்த வினாவை பார்க்கலாம். அமைச்சக வளைவில் அடிப்படை கல் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை பிரதமர். அமைச்சக வளைவின் அடிப்படை கல் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா பிரதமர். அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. கூற்று: மைய மக்கள் நீதிமன்றம் ஒரு தலைவரையும் 8 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது. காரணம்: மைய மக்கள் நீதிமன்றத்தில் 50% உறுப்பினர்கள் நீதித்துறையின் உறுப்பினர்கள் ஆவர். விடை பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. நல்லா பாருங்க. கூற்று: மைய மக்கள் நீதிமன்றம் ஒரு தலைவரையும் 8 உறுப்பினர்களையும் உள்ளடக்கியது. இது சரி. அடுத்தது காரணம்: மைய மக்கள் நீதிமன்றத்தில் 50% உறுப்பினர்கள் நீதித்துறை உறுப்பினர்கள் ஆவார். இதற்கு சரியான பதில் கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரி. காரணம் கூற்றிற்கு சரியான விளக்கம் அல்ல. இதுதான் இதற்கு சரியான பதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. தொடர்ச்சியாக நம்முடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலில் பாருங்கள். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வினாக்களையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகள் உள்ளன? நல்ல கொஷின் பாருங்கள். முதலாக 1950ஆம் ஆண்டில் ஜனவரி 28ஆம் நாள் உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்ட போது ஒரு தலைமை நீதிபதி உட்பட எத்தனை நீதிபதிகளுடன் இந்த உச்சநீதிமன்றம் தொடங்கப்பட்டது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்கள். பதில் தெரியாட்டியாலும் சொல்வதற்கு முயற்சி எடுங்கள். நீங்கள் தேடி அதற்கான விடையை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான முயற்சி அது பயிற்சியாக மாறி உங்களது வாழ்க்கைக்கு வெற்றி சேர்க்கும் என்பதை நாங்கள் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.